கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 146 சங்கீதம் 7 வசனம். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். 146 சங்கீதம் 7 வசனம். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். இன்னைக்கு உங்ககிட்ட ஏசப்பா ஒரு வாக்கு தராரு. நீங்க ஒரு கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கீங்களா? அது கடன் என்ற ஒரு கட்டா இருக்கலாம், இல்லாட்டி பலவீனம் என்ற ஒரு கட்டா இருக்கலாம், சமாதானத்தை கெடுக்கிற ஒரு கட்டா இருக்கலாம், பாவத்தில் சிக்கி கொண்டு ஐயோ இதுலேருந்து எனக்கு விடுதலை இல்லையே, இது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் செய்கிறேன், பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பண்ணுறேன், இதுலேருந்து எனக்கு எப்போ விடுதலை அப்படின்னு சொல்லி பாவத்தினால கட்டப்பட்டும் இருக்கலாம். இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரு, விடுதலை ஆக்குறேன்னு சொல்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசிக்கும் போது அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். விடுதலை ஆக்குகிறார். உங்களை நிச்சயமாக விடுதலை ஆக்குவேன்னு வாக்கு கொடுக்குறார். அது என்ன சூழ்நிலை வேணா இருக்கட்டும், சீக்கிரமாக விடுதலை வந்தாச்சு. உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கி கொண்டு வந்தார். பாவ சாபத்தில் கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கினார். இன்னைக்கு உங்களுக்கு சொல்றார், நான் உனக்கு விடுதலை தரேன், கலங்காத, பயப்படாத, நான் கூட தான் இருக்கிறேன். உன் கட்டப்பட்ட நிலைமை மாறும், நீ எனக்காய் உடனே செய்வாய் சொல்றாரு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களோட இந்த பெரிய காரியங்களை செய்வார். அவருக்கு சாட்சியாக நீங்கள் நிற்பீங்க. ஆமென்.